சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வந்த 47வது புத்தக காட்சி நிறைவடைந்த நிலையில் சுமார் 18 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாக பதிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை 47வது புத்தக காட்சி கடந்த ஜனவரி 3ஆம் தேதி நந்தனம் YMCA மைதானத்தில் தொடங்கியது. புத்தக காட்சி தொடங்கிய நாள் முதல் நாள்தோறும் வாசகர்கள் புத்தகங்களை விரும்பி வாங்கிச் சென்றனர். 19 நாட்கள் நடைபெற்ற புத்தக காட்சியின் இறுதி நாளில் வாசகர்கள் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. பிரபல எழுத்தாளர்களின் நவீன இலக்கியம், தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு, குழந்தைகள் சார்ந்த புத்தகங்கள் அதிக அளவில் விற்பனையாகின. இந்த ஆண்டு புத்தக காட்சிக்கு 15 லட்சம் பேர் வரை வந்துள்ளதாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் சங்கமான பபாசி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 10 லட்சம் பேர் வருகை தந்த நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 5 லட்சம் பேர் வந்துள்ளனர். இதேபோல் கடந்த ஆண்டு புத்தக காட்சியில் 9 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையான நிலையில் தற்போது 18 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பதிப்பாளர்கள் தெரிவித்தனர். சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வான எழுத்தாளர் தேவி பாரதியின் நீர்வழி படுவும் நூல் நடப்பாண்டில் வாசகர்களின் அதிக கவனத்தை ஈர்த்து 5000 பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகியுள்ளதாக கூறுகிறார் பதிப்பாளர் சங்கர். 23ஆம் வருஷத்துக்கான சாகித்ய அகாதமி தேவி பாரதி எழுதிய நீர்வழி படுவும் நாவலுக்கு வழங்கியிருக்காங்க. அது மற்ற புக்கை விட நல்லாவே நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டுருக்கு, நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு, விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்லேருந்து எல்லாருமே விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. 5000 காப்பிக்கு மேலே தொடர்ந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஒரே இடத்தில் அனைத்து புத்தகங்களும் கிடைத்ததாக வாசகர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புத்தகத்து மீது எனக்கு தீராத காதல் உண்டு. எப்போதுமே வருஷந்தோறும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இந்த புக் பேருக்கு வந்துடுவேன். இன்றைக்கி 47வது இந்த புத்தக கண்காட்சி. இப்போ தொடர்ந்து இது நான் 5வது நாளாக வந்துட்டுருக்கேன். தொடர்ந்து வந்துடுவேன். எல்லா புத்தகங்களும் கிடைக்கிது. அது எல்லா எழுத்தாளர்களுடைய புத்தகமும் எல்லா முறையிலையும் ஆன்மீக புத்தகம், யோகா புத்தகங்கள், வரலாற்று நிகழ்வு புத்தகங்கள், கதைகள் எல்லாமே எல்லாமே புதினங்கள் எல்லாம் கிடைக்கிறதால ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்குங்க ஒரு இடத்துல வாங்குறது எங்களுக்கு. நடப்பாண்டில் சிறை கைதிகளுக்கான புத்தக சேமிப்பு அரங்கிற்கு 7000 புத்தகங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக சிறைத்துறை உதவி அலுவலர் செல்வ குருநாதன் கூறினார். கடந்த ஆண்டு ஒரு 50,000 புக்கு பெறப்பட்டது. இந்த ஆண்டு சுமார் 7000 புக்குக்கு மேலே பெறப்பட்டுள்ளது. பொதுமக்களும் ஆதரவு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. படித்த பழைய புத்தகம் நல்ல புத்தகங்களாகவும் கொடுக்குறாங்க. பொதுமக்கள் அதிகம் பேர் வாலண்டியராக கொடுக்க வர்றாங்க. தேடி அட்ரஸ் வாங்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இவங்க ஆஃபீஸ்க்கு அலுவலகத்துக்கு அனுப்புறதுக்கான அட்ரஸும் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக பொதுமக்கள் ஆதரவுகள் எப்போது தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். புத்தக கண்காட்சிக்கு வரும் வாசகர்கள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்திருப்பது வாசிக்கும் சமூகம் அதிகரித்திருப்பதையே காட்டுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.